சண்டக்காரி போல சண்டக்காரி போல என் புருவன் தூக்குற கோவக்காரி போல என் முறைச்சு பாக்குற. ஹலோ சொல்றா மச்சான் உன் பைக் எடுத்துக்கிறேன்டா. டேய் யாரோட அப்பாவை மீட் பண்ண போகணும்டா. ஒரு சின்ன எமர்ஜென்சிடா. நான் போயிட்டு சாயங்காலம் வந்துடும். பை 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 பை. சண்டக்காரி போல. ஹலோ ஹலோ, எங்க தாண்டா இருக்க? கிளம்பிட்டேன்ப்பா, ஒரு ½ அன் ஹவர்ல வந்துடுவேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவை பார்க்க வர, இப்படிதான் லேட் பண்ணுவியா? டைமுக்கு வான்னு சொன்னேன். இல்லப்பா, நான் முன்னாடியே கிளம்பிட்டேன். என் ஃப்ரெண்டு சொல்லாம கொள்ளாம பைக் எடுத்துட்டு போயிட்டான். பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. தம்பி, சொல்லுங்க சார். ஒரு சின்ன உதவி. சொல்லுங்க. நான் ஒரு இடத்துக்கு போகணும். சரி ஆனா என்ன இங்கேயே இறக்கி விட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் அது வரைக்கும் என்ன கொண்டு போய் விட்டுறீங்களா? சார், எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. செம்ம டென்ஷன்ல இருக்கேன். பஸ் வரும், இங்க நிற்கும், ஏறுங்க, அங்க இறக்கி விட்டுருவான். இதுக்கு எதுக்கு நானு? உங்க அப்பா மாதிரி நான் இருக்கேன். இந்த ஊருக்கு நான் புதுசு வேற. கொண்டு போய் அது வரைக்கும் கூட வந்து விட்டுற மாட்டீங்களா? சார் புரிஞ்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நீங்களும் டென்ஷன் பண்ணாதீங்க. வேற இடம் கேட்டு போங்க சார். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பார்க்கறதுக்கு விஜய் மாதிரி வேற இருக்க. இங்க பாருங்க, அந்த இடத்துல கூட கொண்டு போய் விடுறேன். இந்த விஜய் மாதிரி இருக்கின்ற காமெடிலாம் பண்ணக்கூடாது. விஜய் ஃபேன் எனக்கே செம்ம காண்டாகுது. இங்க நில்லுங்க, பஸ் மட்டும் கூட்டு போறேன். தம்பி, ரொம்ப நல்ல தம்பி. பஸ் வரட்டும், நானே கூட டிக்கெட் வாங்கிக்கிறேன்ப்பா. சரி நில்லுங்க. ஐயோ, மறுபடியும் சூர்யா ஸ்மைலா? சார், பஸ் ஒன்றும் வர மாதிரி தெரியல. நம்ம நடந்தே போயிடலாமா? நீங்கள் சொன்ன ஸ்டாப் பக்கத்தில் தான் இருக்கு. பக்கத்துலையா இருக்கு? அப்போ சரி, வா போகலாம். என்னப்பா பண்ற? ஓ, சாங்கா? ஓ, என்ன 90 சாங்கா? ஹிப்ஹாப் தமிழ் ஆதி சாங்கெல்லாம் கேட்க மாட்டீங்களா? போடுறேன், கேளுங்க. சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல்லாக வந்திருக்கோம். தாஜ்மஹால் கட்ட ரெடி, செங்கல் போட்டுங்க. சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல்லாக வந்திருக்கோம். தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட்டஸ் பார்த்த சிங்கிள் போட்டுங்க. பா பைனாப்பிள் பா. அதுக்கு ஏன் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்தா காசு இருக்கா? பர்ஸு பஸ்லயே காணாம போயிடுச்சுப்பா. அட நீ வாங்கி கொடுப்பா. வா வாப்பா. இந்த அன்னாசி பழத்தில் மிளகாத்தூள் போட்டது சூப்பர். எப்படி இருக்கு? ஷபா தம்பி, ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். அதோ பார், ஒரு டீ கடை தெரியுதுல்ல, அந்த டீ கடையில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு போகலாமா? டைம் ஆகுது சார். ஆகட்டும்பா, எவ்வளோ நேரம் ஆகும்ப்பா ஒரு டீ குடிக்கிறதுக்கு? பாரு, அங்கே தான். வா போகலாம், வா. தம்பி, நான் இருக்கேன்னெல்லாம் பார்க்க வேண்டாம். தம்மு அடிக்கிறதுனா அடிச்சுக்கோ. இல்லை சார், பரவாயில்ல. ஏன்? பழக்கம் இல்லை சார். ஓ, ரொம்ப நல்ல தம்பி.
எவ்வளோ சின்ன 80 ருபீஸ்ப்பா. சார் கொடுத்துருங்க 80 ருபீஸ். தம்பி நானும் பர்ஸு மிஸ் ஆயிடுச்சுன்னு இருக்கேன், நீ கொடுத்துருப்பா. அவர் வந்ததும் மொத்தமாக உனக்கு செட்டில் பண்ணிடுறேன். தம்பி 100 ருபீஸ்ப்பா. ஆ 80 தானே சொன்னீங்க? ஐயா 2 வடை எடுத்துக்கிட்டாருப்பா. காபி சாப்பிட்டா 2 வடை சாப்பிடணும்ப்பா. அனுப்பிட்டேன். வர விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? தங்கமே, விருப்பம் இல்லாமையா நீ சொன்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணி டக்கின்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு புரியுது இன்னைக்கு நம்ம லைஃப்ல எவ்வளோ முக்கியமான நாள்னு. ஒரு ½ அன் ஹவர்ல வந்துடுறேன். பா எனக்கு புரியுது உன் அப்பாவும் நீயும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். அந்த பிரச்சனையை விட்டு போக மாட்டேங்குது. நான் வந்துடுறேன், டக்குன்னு வந்துடுறேன். நானும் அப்பாவும் காலைல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ இன்னும் ½ அன் ஹவர்னு சொல்லிட்டு இருக்க. எப்பதான்டா வருவ? இன்னும் ½ அன் ஹவர் தான் டைம். கண்டிப்பா 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 ½ அன் ஹவர் அங்க இருப்பேன். ப்ராமிஸ். சார் அவங்களுக்கு கால் பண்ணி எங்க வந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் ஆகும்னு கேளுங்க சார். எனக்கு டைம் ஆகுது சார். காலையிலே சொன்னா இல்லையா? கேட்குறேன்ப்பா, கேட்குறேன். இரு கேட்குறேன். கொஞ்சம் கேளுங்க சார். ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். எப்போ வர்றீங்க? நான் இங்கே தான் இருக்கேன். இன்னும் ½ மணி நேரம் ஆகுமா? சரி வாங்க, இங்கே தான் இருக்கேன், வாங்க. சார் என்ன சொல்றாங்க? இந்தா வந்துடுறாங்களாம்மா. இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாங்களாம். நான் சுகர் பேஷண்ட்டு. அதுக்கு பசிக்குது, போய் அதுக்குள்ளே போஜனம் பண்ணிட்டு வந்துடலாமா? வாப்பா. இல்ல என்னை பார்த்தா எப்படி இருக்கு இவருக்கு? என்னாச்சு? கொஞ்ச நேரம்ப்பா. வரட்டும். தம்பி நான் சொன்ன இடம் வந்துருச்சு. நீ காலையிலேருந்து என்னோட இருந்துட்ட, போதும். நீ போப்பா, உன் வேலையை போய் பாரு. சார் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, அவங்க வரட்டும், விட்டுட்டே போகிறேன். ரொம்ப நேரம் உன்னை டார்ச்சர் கொடுத்துட்டேன். போ, நீ போய் பாரு, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு போ. நீ போகிற வேலை கண்டிப்பாக உனக்கு நல்லதாக தான்ப்பா நடக்கும். சரி பார்த்துக்கோங்க, என் நம்பர் இருக்குல்ல? இருக்குப்பா. ஏதாவது ஒன்றா கால் பண்ணி கண்டிப்பாக கூப்பிட்றப்பா. ஹலோ டே எங்க தாண்டா இருக்க? தங்க வந்துட்டண்டி பக்கத்தில் வந்துட்டேன். அப்பா யாரையோ மீட் பண்ணணும்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் வந்திருக்காரு. ஓ நீ எங்க இருக்க? நான் உள்ள இருக்கேன், அவர் வெளியே யார்ட்டையோ பேசிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்க கேப்ல வந்துடுறேன். ஓகே, நீ கோவப்படாத. தயவு செஞ்சு சீக்கிரமா வா, லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன். ஷோ வந்துடு ஷோ. சாரிப்பா, லேட் ஆயிடுச்சு. உன்னை எப்போ வர சொன்னா எப்படா வந்திருக்க? நான் தான் சொன்னல, நான் மார்னிங்கே கிளம்பி ரெடி ஆயிட்டேன். நடுவில் ஒருத்தர் வந்து செஞ்சுட்டாரு என்ன. குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி ஒருத்தர் உள்ள வந்து ஃபுல் டேவும் ஸ்பாயில் பண்ணிட்டாருப்பா. இப்போதான் அவர் செட்டில் டவுன் பண்ணிட்டு கிளம்பி வரதுக்கு இவ்வளோ டிலே ஆயிடுச்சேன். சாரி. சரி அதெல்லாம் விடு, நார்மல் டேஸ்ல கூட நல்லா தானடா வருவேன். இப்போ என்னடா? நான் தான் சொன்னேன், எனக்கு டே ஃபுல்லாக அவர் கூடயே போயிடுச்சுப்பா. செம்ம டயர்டு.
சரி இன்னைக்கு எப்படியாச்சும் அப்பா மீட் பண்ணும் அப்படின்னு தான் டக்குன்னு ஓடி வந்துட்டேன். அப்பா யாரையோ மீட் பண்ண போயிருக்காரு, உன் மேலே செம்ம டென்ஷனில் இருக்காரு. தயவு செஞ்சு பேசி ஓகே பண்ணிடு. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம மாம்ஸ் தானே. அப்பா வந்துட்டாரு. கங்க்ராட்ஸ் மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? உட்காருங்க பேசுவோம். என்னடா டக்குன்னு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டேன்னு பார்க்குறீங்களா? உங்கள் கூட காலையிலேருந்து சுற்றிட்டு இருந்தது தெரியுமா? அது நான் வச்ச டிடெக்டிவ் ஏஜென்ட் தான். டிடெக்டிவ் ஏஜென்ட்டா? சார் வணக்கம் சார். டிடெக்டிவ் ஏஜென்ட் மணிவேல் ரிப்போர்ட்டிங் சார். நீங்கள் சொன்ன பர்சனை காலையிலேருந்து ஃபாலோ பண்ணதில் அவர் ட்ரிங்க் பண்ண மாட்டார், ஸ்மோக் பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்சது சார். காலையிலேருந்து அவரை டார்ச்சர் பண்ணதில் எந்தவித கோபமும் அவர் படலை சார். அதனால் உங்கள் பொண்ணு மேலே எந்தவித கோபமும் படாமல் நல்ல முறையில் பார்த்துக்குவார் சார். பழக பழக என்னையே அவர் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டார் சார். உசுரா நினைக்கிற உங்கள் பொண்ணை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்துக்குவார் சார். ஓகே. 27 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் சார். இந்த மாதிரி ஒரு தங்கமான பையனை நான் பார்த்ததே இல்லை சார். இங்கே பாருங்க, இதுக்காக என் பொண்ணு மேலே கோவப்பட வேண்டாம். இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு இந்த கேஸ்ட் ரிலீஜன் மேலாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அதை பார்க்குறவங்கள பார்த்தாவே செம்ம கடுப்பாகும். அதுக்காக என் பொண்ணு சொல்கிற பையனை கண்மூடித்தனமாக கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால தான் டிடெக்டிவ் ஏஜென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். ஆக்சுவலாக டிடெக்டிவ் ஏஜென்ட்னு சொன்னது எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. ஆனால் இந்த கேஸ்ட் ரிலிஜன் மேலெலாம் நம்பிக்கை இல்லை, பார்க்குறவங்களையும் பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல. யூ ஓன் மை ரெஸ்பெக்ட் சார். அண்ட் கண்டிப்பாக இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது, அண்ட் உங்கள் அளவுக்கானு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அளவுக்கு யாராலையும் என் பொண்ணை பார்த்துக்க முடியாது நீங்கள் சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவள் லவ் பண்ணுறேன் சார். நீங்கள் யோசிக்காமல் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சந்தோஷமாக என் பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஓகே, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் மண்டபத்தை புக் பண்ணிட்டு வந்தேன்.